தமிழக சட்டப்பேரவை வினாக்கள் விடை நேரம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்து நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். வினாக்கள் விடைகள் விநாயகன் 91 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே பிரின்ஸ் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். உட்கார்ந்தே பதில் சொல்லலாம். உட்கார்ந்தே பதில் சொல்லுங்க. உட்கார்ந்தே மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். வினாக்கள் விடைகள் விநாயகன் 91 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே பிரின்ஸ் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது சட்டப்பேரவையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக சட்டப்பேரவை 9:30 மணிக்கு கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்குவதாக சபாநாயகர் அறிவித்து பிரின்ஸ் அவர்களை கேள்வியை கேட்க அழைப்பு விடுத்தார். அப்போது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைவருமே எழுந்து நின்று கோஷம் எழுப்பினார்கள், அமளியில் ஈடுபட்டார்கள். சபாநாயகர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விசாரணை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வண்ணம் இருக்கிறார்கள். சபாநாயகர் அதற்கு வாய்ப்பில்லை, பேச அனுமதி இல்லை. வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு கேள்வி நேரத்தில் நேரமில்லா நேரத்தில் பேசலாம் என்று 0 ஹவர்ல பேசலாம் என்பது குறித்து தகவல் தெரிவித்தார். அந்த கோரிக்கையும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வினாக்கள் விடைகள் நேரத்திலேயே அதை ஒத்திவைத்துவிட்டு இந்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக சபாநாயகர் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக அவை காவலர் கொண்டு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற முற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2 முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டால் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது நேற்றே அவை காவலர் கொண்டு முதல் முறையாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தொடர்ந்து அவைக்கு வைக்கும் வகையில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுவதாக கூறி சபாநாயகர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருப்பதன் காரணமாக அவையில் கூச்சல் குழப்பம் நிலவுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து அமளி நிலவுகின்ற சூழ்நிலையிலும் வினாக்கள் விடைகள் நேரம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், நேற்று மாதிரியும் இன்னைக்கும் அமளியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கும் சஸ்பெண்ட் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த விவகாரத்துல சபாநாயகர் முடிவே இறுதியானது. கேள்வி நேரம், அதாவது வினாக்கள் விடைகள் நேரத்துல அவையை ஒத்திவைக்க வேண்டும் என்றாலும் தீர்மானம் கொண்டு வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையை ஒத்திவைத்து அதன் அடிப்படையில் விவாதிக்க வேண்டும் என்றாலும் அது குறித்தான கவனத்துக்கு சபாநாயகர் கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் அது குறித்தான முடிவை சபாநாயகரே எடுப்பார். அந்த வகையில வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைப்பதற்குண்டான எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாத நிலையில வினாக்கள் விடைகள் நேரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு பிறகு நேரமில்லாத நேரத்தில் 0 ஹவரில் இந்த விவகாரத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து சபாநாயகர் எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அமளி நிலவி வருகிறது. இந்த விவகாரத்தில் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார், அவை முன்னவர் இந்த விவகாரத்தில் என்ன முன்மொழிகிறார் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமைய உள்ளது. தமிழக சட்டப்பேரவை வினாக்கள் விடை நேரத்துடன் தொடங்கி இருக்கிறது. இன்றும் கருப்பு சட்டை அணிந்தபடி சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றனர் அதிமுக உறுப்பினர்கள். அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.